ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் அத்திவெட்டி பிச்சிருக்கார ஊரில் எங்கள் வீட்டு தோப்பில் இளநீ பிடிங்கி குடிக்க போகிறோம். லைவாக பார்க்க போகிறீங்க எல்லாமே. இதுதான் நம்ம தோப்பு. அப்படி காட்டு, அதனால் திருப்ப அப்படி அந்த பக்கம் காட்டுவேன். ஓகே, திருப்ப அப்படி. ஓகே, நம்ம எல்லோரும் இப்போ தோப்புக்கு போய் இளநீ பிடிங்கி குடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் இப்போ தோப்பை நோக்கி போயிட்டுருக்கோம். தோப்புக்குள்ளே 2 தோப்புமே நம்ம தோப்பு தான். ஃபுல்லாக தண்ணி பாஞ்சி கிடக்கெல்லாம் உளுந்து விதைச்சிருக்கோம். எல்லாம் ஃபுல்லாக உளுந்து விதைச்சி அது ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால உள்ளே போக முடியாது. அதனால் அந்த சைடில் பாதையில் அப்படி போகிறோம். சைடில் கம்பியெல்லாம் இருக்குது பார்த்துங்க. அப்படியே போய் ஜில்லுன்னு காற்று அடிக்கிது தோப்பில். மழை வர மாதிரி இருக்குது. மழை காலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மழை காலம். இது சர்வீஸ் போர். இந்த பக்கம் பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக இளநீ இது விதைச்சிருக்கோம். உளுந்து விதைச்சிருக்கு. கஜா புயல் வந்ததில்ல, அதில் போட்டு தாக்கினது தான் இதெல்லாம். எல்லாம் காலியாகி புது மரம் எல்லாம் மரம்லாம் பாருங்கள். ஓகே, நம்ம போய் இப்போ வெளியே இளநீ வெட்டுறோம். ஏன்னா எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாமே. ஊரில் இருந்துக்கிட்டு அழகாக உளுந்து விதைச்சி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். முதல் சிங்கப்பூரில் எங்கேன்னு இருக்கோம். எவ்வளோ இயற்கையாக வாழ்கிறோம் பாருங்கள். இதை விட்டு தான் போய் இருக்கோம். நல்லா தாங்க. இதுதான் எங்கள் வீடு. அப்படியே நல்லா வியூ. ஓகே தான் எங்கள் வீட்டு தோப்புக்குள்ளே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் வீடு. ஆட்டுக்குட்டியெல்லாம் மேயுது. எப்படி இருக்குது வீட்டு பாருங்கள். புலாமரம் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து இந்த மரத்தில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். தேங்காய் வெட்ட போகிறோம். ஆல்ரெடி வெட்டியாச்சு. ஆள் இல்லாத நேரத்தில் வெட்டிட்டோம். இதாக இருக்குது இளநீ. உரம் இல்லாத இளநீ, அதனால் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது. வாங்க போய் இளநீ வெட்டுவோம். வாங்க, அது எடுத்துக்கிறேன். அப்படியே ஃபாலோ பண்ணி வா. கேமராமேன் வந்து நம்ம ஊரில் எங்கள் வீட்டில் செம்பருத்தி பொண்ணு. வாங்க வாங்க. ஆட்டுக்குட்டிலாம் நார்த்தம்பழம் நிறைய காய்ச்சிருக்கு. ஃபுல்லாக காய்ச்சிருக்கு நார்த்தம்பழம் எல்லாம். அருவா வந்து ரொம்ப இதாக இருக்குது. தீட்டிக்குவோம் ஃபஸ்ட்டு. இப்போ வெட்டலாம். இதான் ஸ்பூன், இளநீ சாப்பிட்ற ஸ்பூன். எல்லாம் பத்தாச்சு. இப்போ பாருங்கள். அப்பா, உரமே போடாத இளநீ. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா பனி காலத்தில் எது குடித்தாலும் சீக்கிரம் இளநீ குடித்தா உடம்புக்கு சூடு நல்லது. எவ்வளோ தண்ணி, தேங்காய் அளவு தண்ணி இருக்குது. சின்ன தேங்காய் வரைக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோதான். அப்படியே ஐஸ் இது வேறு எப்படி சொல்கிறது, உரம்புலாத தண்ணி நல்லா சீனி மாதிரி இனிக்குது. எல்லா இடத்தையும் காசு கொடுத்து குடிக்கிறாங்களா தோப்பில். கேரளா மாதிரி இருக்குங்க வீடு. சம்மரில் குடிக்க வேண்டியது, வின்டரில் குடிக்க வேண்டியது. வெட்டியாச்சு நல்லா பாருங்க. எல்லாம் வழுக்கா அப்படியே. அப்படி தான் இருக்குது. எல்லாம் இலை இளநீ. காசு கொடுத்தா கூட தேங்காய் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்லா அதுலேயே தேங்காயிலே வெட்டின ஸ்பூன். ரொம்ப அருமையாக ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை வீட்டில் வந்து ரொம்ப நாள் நினச்சிக்கிற ஊரில் வந்தால் செய்யணும்னு செஞ்சாச்சு. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் நல்லா இளநீ குடிங்க, பனிக்கு நல்லது.